படிப்பு வராதவள் என்பதால் அவமானம், குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டதால் கேலி. ஒரு கட்டத்தில் என் லட்சியமா என் மனைவியா என்ற கேள்வி தீபக் முன் நின்றபோது அவன் எடுத்த முடிவு என்ன? கட்டிய கணவன் மனைவியை ஒரு மனுஷியாக பார்க்காமல் லட்சியத்தை எட்டும் ஒரு இயந்திரமாக பார்த்தால் அந்த பெண் என்ன செய்வாள்? தம்பி, நீங்க இவ்வளவு நாள் புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லையா என்று அந்த தந்தை கேட்ட கேள்விக்கு தீபக்கிடம் பதில் இல்லை. லட்சியம் ஜெயிக்குமா அல்லது குடும்பம் சிதறி போகுமா? விறுவிறுப்பான இந்த கதையோட அடுத்தடுத்த திருப்பங்களை உடனடியாக கேட்கவும், இதே போல உணர்வு பூர்வமான குடும்ப மற்றும் காதல் கதைகளை வாசிக்கவும் மறக்காம இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். சிறிது நேரம் கழித்து, தெரியலங்க, எல்லாத்துக்கும் பதில் எழுதியிருக்கேன், ஆனால் அந்த இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் சொல்லி கொடுத்தது எல்லாம் ஞாபகம் இருந்தது, ஆனால் எழுதும்போது ஏதோ ஒரு தயக்கம் என்று அவள் இழுக்க தீபக்கின் நெஞ்சுக்குள் ஒரு சிறு பயம் மின்னலாக வெட்டியது. கார்த்திகா, எல்லாம் பாஸ் ஆகிடுவல்ல என்று தீபக் கேட்க, கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கிறேங்க, எல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன் என்று சொன்னாள். பொன்னம்பலமும் தீபக்கை பார்த்து, அட விடுங்க மாப்பிள்ளை தம்பி, என் பொண்ணு கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவா, இந்நாள் வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கே போகமாட்டேன்னு அடம் பிடிச்சவா, இன்னைக்கு கையில் பேனை எடுத்துக்கிட்டு போய் பரீட்சை எழுதிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் பாஸ் ஆகிடும்னு இவ்வளோ உறுதியாக சொல்கிறாயில்ல, அப்போ கண்டிப்பாக அவள் பாஸ் ஆகிடுவா மாப்பிள்ளை, நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க என்று ஆறுதல் சொன்னார். தீபக்கின் கனவு வெறும் மதிப்பெண்கள் சார்ந்தது மட்டுமல்ல, கார்த்திகாவை ஒரு பட்டதாரியாக மாற்றி அவளை சுற்றி இருக்கும் அந்த படிப்பறிவு இல்லாதவள் என்ற முத்திரையை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவன் லட்சியம். பரீட்சைகள் முடிந்த நிம்மதியில் கார்த்திகா இருந்தபோது தீபக் அவளை தனியாக அழைத்தான். கார்த்திகா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று அவன் குரலில் ஒரு ரகசியம் ஒலிக்க கார்த்திகா உற்சாகத்தில் துள்ளி குதித்து வந்தாள். உனக்கு பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகிறேன் என்று தீபக் அன்று சொன்னது நினைவிற்கு வந்தவளாய் மகிழ்ச்சியாக ஓடி வந்தாள். என்னங்க இவ்வளவு ரகசியமாக ரொமான்டிக்காக கூப்பிட்றீங்க, ஏதாவது சர்ப்ரைஸா என்று அவள் ஆசையாக கேட்க தீபக் மெல்ல சிரித்துவிட்டு விஷயத்தை சொன்னான். அது வந்து சுதீப் இருக்கான்ல, அவன்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாற்றினேன்னு சொன்னனே, அந்த பொண்ணு இப்போ லாயராக இருக்கா. சரிங்க, இருந்துட்டு போட்டோம், அதுக்கு இப்போ என்ன என்று கார்த்திகா கேட்க, அது அவள் இப்போ அந்த சுதீப்பையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா, என்கிட்ட உதவி கேட்டிருக்கா என்று தீபக் விவரிக்க கார்த்திகாவின் முகம் சட்டென்று மாறியது. சரி, அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க என்று கேட்க, நான் உதவி பண்ணுறதா சொல்லிட்டேன் என்று மெதுவாக சொன்னான். ஓஹோ, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? நானும் ரகசியமாக கூப்பிட்டதும் என்னமோன்னு நினச்சேன். சரிங்க, அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க என்று பெருந்தன்மையாக சொல்லிவிட்டு நகர்ந்தாள். தீபக் உடனே தன் நண்பன் சந்திரனுக்கு அழைத்தான். ஒரு அழகான இரகசிய திட்டம் தீட்டப்பட்டது. மறுநாள் சந்திரன் ஒரு பக்கா பெங்களூர் பிஸ்னஸ்மேன் போல வேடம் தரித்திருந்தான். பட்டு வேட்டி, சட்டை, கழுத்தில் தடிமனான தங்க சங்கிலி என ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிருந்தான். அவரோடு நிலா ஒரு கண்ணியமான வழக்கறிஞராகவும் அதே சமயம் ஒரு பெரும் பணக்கார வீட்டு பெண்ணாகவும் மிடுக்காக தயாராகி இருந்தாள். தீபக்கிற்கு தெரிந்த ஒரு தரகருக்கு மூவரும் சேர்ந்து பணம் திரட்டி கை நிறைய பணம் கொடுக்கப்பட்டது. இப்போது தரகர் முன்னால் செல்ல சந்திரன் மற்றும் நிலா பின்தொடர்ந்தனர். மாணிக்க மரகதம் தம்பதியினரின் வீடே அந்த பகட்டான வருகையை பார்த்து மிரண்டு போனது. தரகர் முன்னால் சென்று, அம்மா, உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதோ இவர் ரொம்ப பெரிய ஆள், பெங்களூரில் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஏகப்பட்ட நிலம் இருக்குது, பொண்ணு வக்கீலுக்கு படிச்சிருக்கா, நம்ம தம்பிக்கு வரம் பார்க்குறீங்கன்னு சொன்னதும் நான் இவங்களை விடாமல் கையோடையே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதை விட ஒரு நல்ல சம்மந்தம் உங்களுக்கு கிடைக்காது. பொண்ணு வக்கீலு,
நாளைக்கு உங்கள் பையனுக்கு ஏதாவது சட்ட பிரச்சனை வந்தால் கூட அவளே முன்னாடி நின்று பார்த்துக்குவா என்று பில்டப் கொடுத்தார். மாணிக்கம் மற்றும் மரகதத்தின் கண்கள் பேராசையில் மின்னியது. வக்கீல் பொண்ணு பெங்களூர் பார்ட்டி என்றதுமே அவர்களுக்கு கால் தரையில் படவில்லை. சந்திரன் தன் பங்கிற்கு அழட்டிக்கொள்ளாமல், பாருங்க தரகர, எங்கள் தகுதிக்கு இந்த சம்பந்தம் எல்லாம் ரொம்ப குறைச்சலானது தான். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப வேண்டிக்கிட்டதால் தான் நாங்கள் நேரில் வந்தோம். என்னவோ அந்த பையன் ஜாதகம் எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பொருத்தம்னு ஜோசியர் அடித்து சொன்னார். அதனால தான் எவ்வளவு இறங்கி வந்திருக்கோம் என்று பந்தாவாக பேசினார். மரகதம் உடனே பதறி போய், ஐயா ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, வாங்க உள்ளே வந்து உட்காருங்க என்று அவர்களை மரியாதையோடு உபசரித்து உள்ளே அழைத்து சென்றார். அங்கே சுதீப்பை வரவழைத்து பெண் பார்க்கும் படலம் மிக நேர்த்தியாக அரங்கேறியது. நிலாவின் கம்பீரமான அழகும் அவளது வக்கீல் படிப்பும் சுதீப்பின் குடும்பத்தை முழுமையாக சாய்த்துவிட்டது. தங்களுக்கு கிடைக்கப் போகும் சொத்துக்களையும் செல்வாக்கையும் நினைத்து மாணிக்கம் குடும்பம் கனவு காணத் தொடங்கியது. பெண் பார்க்கும் படலம் முடிந்த அடுத்த நாளிகையே மாணிக்கத்தின் குடும்பத்தார் தங்கள் குல ஜோசியரை வரவழைத்தனர். நிலாவின் குடும்ப பின்னணியும் அந்த பணக்கார தோரணையும் அவர்களை நிலை கொள்ள செய்யவில்லை. பெரிய இடத்து சம்பந்தம், கை நழுவி போயிடக்கூடாது என்று அவசரத்தில் மிக குறுகிய காலத்திலேயே திருமணத்திற்கான தேதியை குறிக்க சொன்னார்கள். இருந்தாலும் மாணிக்கத்தின் மனதில் ஒரு சிறிய நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. நாம தீபக் வாழ்க்கையில் விளையாடி அவனை ஏமாத்தினது போல நம்மளையும் யாராவது ஏமாத்திடுவாங்களோ என்ற பயம் உள்ளுக்குள் இருந்தது. திருடன் மனது திக் திக் என்பது போல தங்கள் பேராசை தங்களுக்கு வினையாகி விடுமோ என்று அஞ்சினார்கள். எனவே யாருக்கும் தெரியாமல் நிலா படித்ததாக சொல்லப்பட்ட சட்டக்கல்லூரிக்கு சென்று விசாரிக்க முடிவு செய்தனர். அங்கே சென்று விசாரித்த போது நிலா உண்மையில் அந்த துறையில் சிறந்த மாணவியாக பயின்றதும் அவள் ஒரு வழக்கறிஞர் என்பதும் ஆவணங்கள் மூலம் உறுதியானது. வழக்கறிஞர் நிலாவை பொறுத்தவரை இது பொய்யல்ல, அவள் உண்மையில் வக்கீல்தான். ஆனால் அவள் எதற்காக சுதீப்பின் வாழ்க்கைக்குள் நுழைகிறாள் என்ற அந்த உள்நோக்கத்தை மட்டும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போனது. அப்பாடா, பொண்ணு நிஜமாவே வக்கீல்தான், பணக்கார வீட்டு பொண்ணு, அதுவும் வக்கீல். இனி நம்ம சுதீப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். மறுபுறம் கார்த்திகா முகம் முழுக்க உற்சாகத்துடன் தீபக் முன்னால் வந்து நின்றாள். என்னங்க, பரீட்சை எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. பரீட்சை முடிஞ்சா எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா என்று அவள் ஆசையாக கேட்க தீபக்கிற்கு நெஞ்சு திக்கென்றது. ஐயோ, மறுபடியும் மாட்டிக்கிட்டோமா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அவளை வெளியே அழைத்து சென்றாள். அவள் எதிர்பார்க்கும் அந்த நெருக்கத்தை தவிர்க்க முடியாது என்பதும் அது அவளது உடல்நிலைக்கு இப்போது உகந்ததல்ல என்பதும் அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். சட்டென்று சமாளித்து கொண்டவன், கண்டிப்பாக போகலாம் கார்த்திகா, ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உனக்கு தான் பரீட்சை முடிஞ்சிருக்கு, ஆனால் நம்ம டியூஷன் பிள்ளைங்களுக்கு இப்போ தானே முக்கியமான நேரம். அவங்களுக்கு பரீட்சை நடக்கும்போது நாம் மட்டும் வெளியே ஜாலியாக போனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? ப்ளீஸ் கார்த்திகா, கொஞ்சம் புரிஞ்சிக்கோ. அவங்களுக்கும் பரீட்சை முடியட்டும், அப்புறம் நம்ம நிம்மதியாக எங்கே வேணாலும் போகலாம் என்று மிக மென்மையாக கெஞ்சினான். கார்த்திகா ஒரு நிமிடம் அவன் முகத்தையே பார்த்தாள். அவனது பேச்சில் இருக்கும் நியாயம் புரிந்தாலும் அவளது அடிமனதில் ஒரு ஏமாற்றம் லேசாக எட்டி பார்த்தது. தீபக் எதற்கோ பயப்படுகிறான் அல்லது எதையோ மறைக்கிறான் என்பது அவளுக்கு உள்ளுணர்வாக தோன்றினாலும் அவன் சொன்ன அந்த ஆசிரியர் கடமைக்கு குறுக்கே நிற்க அவள் விரும்பவில்லை. சரிங்க என்று மட்டும் ஒரு சொல்லில் பதிலளித்துவிட்டு அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த தீபக் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். மன்னிச்சிடு கார்த்திகா, உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட எனக்கு கஷ்டமாக இருக்குது நீ கேட்குற சின்ன சின்ன ஆசைகளை நிராகரிக்கிறது என்று அவன் உள்ளம் கலங்கியது. இவற்றிற்கிடையே சுதீப்பிற்கு தீபக் மற்றும் கார்த்திகா பற்றிய அந்த உண்மை தெரிய வந்தது. கார்த்திகா ரகசியமாக படித்து தேர்வு எழுதியிருக்கிறாள் என்ற விஷயம் அவன் காதுகளுக்கு எட்டியதும் அவனது பழிவாங்கும் எண்ணம் தலை தூக்கியது. என்ன ஏமாத்திட்டு அவளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்க பார்க்குறியா தீபக்? அந்த பட்டிக்காட்டு பொண்ணை வச்சு சவாலில் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறியா? அது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் என்று நினைத்து கொண்டான் சுதீப். அவன் தீபக்கின் ஒரே பலம் கார்த்திகாவின் கல்விதான் என்று நம்பினான். அவர்களின் லட்சியத்தை சிதைத்துவிட்டால் தீபக் தானாகவே உடைந்து போவான் என்பது அவன் கணக்கு. உடனடியாக
தனக்கு தெரிந்த செல்வாக்குள்ள சில கல்வித்துறை அதிகாரிகளை இரகசியமாக தொடர்பு கொண்டான். ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் வைத்து அவர்களை சந்தித்தவன் அவர்கள் முன் கை நிறைய பணத்தை கொட்டினான். அந்த கார்த்திகா, அவளோட பேப்பர் எங்கே இருந்தாலும் சரி, அவளை எப்படியாவது தேர்வில் ஃபெயிலாக வைக்கணும். ஒரு பாடத்தில் கூட அவள் தேரக்கூடாது. அவளோட உழைப்பு அத்தனையும் வீணாக போனோம். இதை செஞ்சு முடிச்சா நீங்கள் கேட்கிறத விட அதிகமாகவே உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று ஒப்பந்தம் போட்டான். அந்த அதிகாரிகளோ பணத்திற்கு ஆசைப்பட்டு, இது எங்கள் கையில் தான் சார் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணோட ரிசல்ட்டை மாற்றுறது எங்களுக்கு ஒரு நிமிஷம் வேலை. நீங்கள் கவலைப்படாதுங்க, அவள் பெயர் ஃபெயில் லிஸ்ட்டில் தான் வரும் என்று உறுதியளித்தனர். தீபக் தன் மனைவியின் அறிவை நம்பி ஒரு கோட்டையை கட்டி கொண்டிருக்க, சுதீப்போ அதிகாரத்தையும் பணத்தையும் கொண்டு அந்த கோட்டையின் அஸ்திவாரத்தை தகர்க்க தொடங்கிவிட்டான். தீபக்கின் அர்ப்பணிப்பும் கார்த்திகாவின் உழைப்பும் ஜெயிக்குமா, அல்லது சுதீப்பின் பணபலம் அந்த தீபத்தின் ஒளியை அணைத்து விடுமா? அன்று விடைத்தாள்களை திருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. விடைத்தாள்கள் அனைத்தும் திருத்தி முடித்த பின் இறுதி பார்வைக்காக அதிகாரிகளின் முன் வைக்கப்பட்டது. சுதீப்பிடம் பணத்தை வாங்கி கொண்டு கார்த்திகாவின் விடைத்தாளை தேடி எடுத்த அந்த 2 அதிகாரிகளும் ஒரு அறையில் அமர்ந்திருந்தனர். சுதீப்பின் நிபந்தனை ஒன்றுதான், கார்த்திகா ஒரு பாடத்தில் கூட தேரக்கூடாது. எங்க அந்த பொண்ணு கார்த்திகாவோட பேப்பரை எடு. சுதீப் சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அடித்து விட்டுட்டு ஃபெயில் ஆக்கிடுவோம் என்று ஒரு அதிகாரி உற்சாகமாக சொன்னார். அவர்கள் தேடி பிடித்து கார்த்திகாவின் விடைத்தாள்களை புரட்டிய போது அந்த அதிகாரியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. பேப்பரில் கார்த்திகா எழுதியிருந்த விடைகளை பார்த்து அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சார் இது, இப்படி ஆகிடுச்சு என்று ஒருவரை ஒருவர் மாறி மாறி கேட்டுக்கொண்டனர். இங்க பாருயா, சுதீப் சார் இந்த ஒரு பொண்ணை எப்படியாவது ஃபெயில் ஆக்கணும்னு சொல்லி அதுக்காக பணத்தை அள்ளி அள்ளி கொட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே பாரு, இந்த பொண்ணு நிஜமாவே ஃபெயிலாகி இருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணுறது என்று ஒரு அதிகாரி பதற்றமாக கேட்டார். அடுத்தவர் அந்த பேப்பரை வாங்கி பார்த்தார். கார்த்திகா நிறைய கேள்விகளுக்கு விடைகளை சரியாக எழுதாமல் தவறாகவே எழுதியிருந்தாள். அவர் மெல்ல சிரித்துவிட்டு சொன்னார், சும்மா இருயா, நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம்தான். சுதீப் சாருக்கு என்ன தெரியவா போகுது? அவர் கொடுத்த பணமும் நமக்கு மிச்சம், வேலையும் மிச்சம். அவர் நம்ம தான் இதை செஞ்சோன்னு நினச்சிக்கிட்டோம். எப்படியோ அந்த பொண்ணு ஃபெயில் ஆகிடுச்சு, நம்ம காரியம் முடிஞ்சுது என்று நக்கலாக சொல்லிக்கொண்டே அந்த பேப்பரை மூடி வைத்தனர். மறுபுறம் தேர்வு முடிவுகள் வெளியாகும் அந்த நாள் வந்தது. தீபக்கின் வீட்டில் காற்று கூட அசையாத ஒரு கனத்த மௌனம் நிலவியது. தீபக் தன் மடிக்கணினியின் முன்னால் அமர்ந்திருந்தான். அவனது விரல்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. தன் வாழ்நாள் லட்சியமே அந்த சிறு திரையில் வெளிவரப்போகும் முடிவில்தான் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். கார்த்திகா ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு தன் 2 கைகளையும் கோர்த்து கொண்டு எப்போதோ வேண்டிய சாமிகளையெல்லாம் இப்போது மறுபடியும் வேண்டிக் கொண்டிருந்தாள். அவளது முகம் வெளிரி போயிருந்தது. ஆனால் இவர்களை விட பொன்னம்பலம்தான் தாங்க முடியாத பதற்றத்தில் இருந்தார். அவர் வீட்டு வாசலுக்கும் ஹாலுக்கும் இடையே 100 முறை நடந்து தீர்ந்து விட்டார். என்ன மாப்பிள்ளை, இன்னும் வரலையா? நெட்டு என்ன இவ்வளோ மெதுவாக ஓடுது? சீக்கிரம் பாருங்க என்று ஒவ்வொரு நிமிடமும் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்பா இருங்கப்பா, இன்னும் லிங்க் ஓப்பன் ஆகலை என்று கார்த்திகா சொன்னாலும் அவர் அமைதியாவதாக இல்லை. இல்லை தாயி, எனக்கு ஏனோ மனசு படபடன்னு இருக்கு. இந்த ஒரு வாரமாக கண்ணில் தூக்கமே இல்லை. நீ நல்லபடியாக பாஸ் பண்ணிட்டா அந்த அம்மன் கோயிலுக்கு பால் குடம் எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கேன் என்று தன் வேட்டியை மடித்து கட்டியபடி குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார். சரியாக 10 மணிக்கு முடிவுகள் இணையதளத்தில் ஏற்றப்பட்டன. தீபக் கார்த்திகாவின் பதிவெண்ணை தட்டினான். ஒரு நிமிடம் வட்டம் சுழன்று கொண்டே இருந்தது. மூவரின் இதய துடிப்பும் அந்த அறையில் சத்தமாக கேட்டது. முடிவுகள் திரையில் பளிச்சிட்டன. கார்த்திகாவின் பெயருக்கு நேராக இருந்த அந்த சிவப்பு நிற எழுத்துக்கள் தீபக்கின் கண்களை குத்தின. அவன் அப்படியே சிலையாக அமர்ந்து விட்டான். என்ன மாப்பிள்ளை, என்னாச்சு? ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று பொன்னம்பலம் பதறியபடி தீபக்கின் பின்னால் வந்து எட்டி பார்த்தார். அங்கே தெரிந்த அந்த தோல்வி என்ற வார்த்தை அந்த வீட்டில் இடி போல வந்து விழுந்தது. திரையில் தெரிந்த அந்த தோல்வியை தீபக்கால் நம்பவே முடியவில்லை. அவன் கண்கள் சிவந்தன.
இதுவரை கார்த்திகாவிடம் காட்டிய அந்த நிதானம், அந்த பொறுமை எல்லாம் அந்த ஒரு நொடியில் காணாமல் போனது. கார்த்திகா என்று அவன் போட்ட சத்தத்தில் அந்த வீடே ஒரு நிமிடம் அதிர்ந்தது. கார்த்திகா உடல் நடுங்கி போய் சுவரோரம் ஒடுங்கி நின்றாள். தமிழ் நம்ம தாய்மொழி கார்த்திகா, அந்த தமிழ் பாடத்தில் கூட உன்னால் பாஸ் பண்ண முடியலையா? மற்ற பாடங்க கஷ்டம்னு நீ சொன்னப்போ கூட நான் உன்னை தேத்துனேன். ஆனால் தமிழ்லையும் ஃபெயில்னு வந்திருக்கே, நீ என்னத்தை எக்ஸாம் எழுதுன? அங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த என்று தீபக் கத்த தொடங்கினான். அவனது ஆத்திரம் ஒரு எரிமலையைப் போல வெடித்தது. உன்னை நம்பி உனக்காக நான் கண்ட கனவெல்லாம் என்ன ஆகிறது? ஒரு ஒரு பேப்பரை நிரப்ப கூட உனக்கு தெரியலையா என்று அவன் வார்த்தைகளால் அவளை குத்தி கிழித்து கொண்டிருந்த அந்த தருணத்தில்தான் வாசலில் அந்த சத்தம் கேட்டது. டக் 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 டக். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு அனைவரும் அந்த திசை நோக்கி திரும்பினர். அங்கே முகத்தில் ஒரு புன்னகையோடு கையில் ஒரு பெரிய இனிப்பு பெட்டியுடன் சுதீப் நின்றிருந்தான். என்ன தீபக் தம்பி, எப்படி இருக்க? உள்ள ஏதோ சத்தம் பலமாக கேட்குதே என்று நக்கலாக கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான். உன்னோட ஒய்ஃபை பெரிய லெவலில் படிக்க வைக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். அதான் இன்னைக்கு ரிசல்ட் ஆச்சே, என்னாச்சின்னு கேட்டுக்கிட்டு ஒரு ஸ்வீட்டு கொடுத்துக்கிட்டு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்று அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தீபக்கின் காயத்தில் உப்பை பூசுவது போல இருந்தது. தீபக் ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்றான். அவன் கண்கள் சுதீப்பை அப்படியே எரித்து விடுவது போல இருந்தன. அவன் பாய்ந்து சென்று சுதீப்பின் சட்டையை பிடிக்க போனான். டேய், இது உன்னோட வேலைதான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். இப்பவே நான் என்ன பண்றேன் பாரு என்று கத்திக்கொண்டே எதை பற்றியும் யோசிக்காமல் ஆவேசமாக வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் எங்கே செல்கிறான், என்ன செய்ய போகிறான் என்று தெரியாமல் என்னங்க என்று கத்தியபடி கார்த்திகாவும் அவளை தொடர்ந்து பொன்னம்பலமும் வெளியே ஓடினர். சுதீப் மட்டும் அந்த அறையின் நடுவில் நின்று கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். அவனது திட்டம் பலித்த திருப்தி அவன் முகத்தில் தாண்டவம் ஆடியது. தீபக் தன் பைக்கை அந்த தேர்வு மையத்தின் வாசலில் ஆவேசமாக நிறுத்தினான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. நேராக உள்ளே நுழைந்து அந்த மையத்தின் பொறுப்பாளரை சந்தித்தான். என்ன சார் இது? நான் என் மனைவிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தேன்னு எனக்கு தெரியும். ஒரு பாடத்தில் கூட பாஸ் ஆகலையா? அட்லீஸ்ட் தமிழ்லையாவது பாஸ் ஆகி மற்ற பாடங்களில் ஃபெயில் ஆகியிருந்தா கூட நான் ஏற்றிருப்பேன். ஆனால் தமிழில் கூட ஃபெயில்னா இதில் ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த எக்ஸாம் பேப்பர் திருத்தினவரை நான் இப்போவே பார்க்கணும் சார் என்று தீபக் கத்தினான். அவன் பேச்சில் இருந்த வேகம் அந்த பொறுப்பாளரை சற்று நிலைகுலைய செய்தது. இருங்க, டென்ஷன் ஆகாதுங்க என்று சொன்னவர் கணினியில் கார்த்திகாவின் பதிவெண்ணை சரி பார்த்தார். இந்த சென்டரில் எக்ஸாம் எழுதினவங்க பேப்பரை திருத்தினது இந்த சார் தான் என்று ஒரு குறிப்பிட்ட நபரை குறிப்பிட்டு சொன்னார். தீபக் அங்கேயே நில்லாமல் அந்த நபரின் முகவரியை பெற்றுக்கொண்டு அவரது வீட்டை நோக்கி பறந்தான். அந்த நபரின் வீட்டு வாசலில் நின்று கொண்டு, சார் நீங்கள் எல்லாம் மனசாட்சி உள்ள மனுஷங்க தானே? இப்படி அநியாயமாக ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, மனசாட்சி இல்லையா என்று தீபக் ஆவேசமாக கத்தினான். அந்த அதிகாரி வெளியே வந்து, யார் தம்பி நீ? எதுக்காக இங்கே வந்து சத்தம் போடுற? என்ன பிரச்சனைன்னு விவரமாக சொல்லு என்றார் நிதானமாக. சார், கார்த்திகான்னு ஒரு பொண்ணு, அவள் நல்லா தான் படித்தா. ஏதோ சூழ்ச்சியினால நீங்கள் அவளை ஃபெயில் பண்ணி விட்டுருக்கீங்க. அது யாருன்னு எனக்கு தெரியணும் என்று தீபக் நேருக்கு நேராக கேட்க, கார்த்திகா என்ற பெயரை கேட்டதுமே அந்த அதிகாரிக்கு விஷயம் புரிந்துவிட்டது. ஏற்கனவே சுதீப்பிடம் பணம் வாங்கிய அந்த அதிகாரி சட்டென்று தன்னை சமாளித்து கொண்டார். இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அப்படி யாரோ ஒரு பொண்ணை சூழ்ச்சி பண்ணி ஃபெயில் ஆக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அதில் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை என்றார் மிக சாதாரணமாக. தீபக்கின் முகம் துடித்தது. அவன் ஏதோ பேச முயல அவரே இடைமறித்து, சரி இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த பொண்ணோட ஹால் டிக்கெட் நம்பரையும் உங்கள் அட்ரஸையும் கொடுங்க. இன்னும் 2 நாளில் அந்த பொண்ணோட ஒரிஜினல் எக்ஸாம் பேப்பரோட ஃபோட்டோ காப்பியை உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சாலோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை சட்டப்படி எடுத்துக்கோங்க. இப்போது இங்கே சத்தம் போடாதுங்க என்று கராராக சொல்லிவிட்டார். தீபக் கைகளை இறுக்கி கொண்டான். சரி சார், 2 நாளில் என் அட்ரஸுக்கு பேப்பர் வரட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். ஆவேசமாக பைக் ஓட்டி வந்தாலும் தீபக்கின் மனதின் ஒரு ஓரத்தில் சிறு நம்பிக்கை ஒட்டிக்கொண்டே இருந்தது. கார்த்திகா கஷ்டப்பட்டு படித்தா, அவள் நிச்சயமாக பாஸ் ஆகி இருப்பா. அந்த சுதீப் தான்
எதையோ பண்ணி அவளை ஃபெயிலாக வச்சிருக்கான். பேப்பர் கைக்கு வந்தா உண்மை தெரிஞ்சிடும் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டான். ஆனால் அந்த பேப்பர் அவனது நம்பிக்கையை தகர்க்கப் போகிறது என்பது அவனுக்கு அப்போது தெரியவில்லை. சரியாக 2 நாட்கள் கழித்து தபால் மூலம் அந்த விடைத்தாளின் நகல் தீபக்கின் வீட்டிற்கு வந்தது. பதற்றத்துடன் அதை பிரித்து பார்த்த தீபக் அப்படியே ஆடிப்போனான். அவன் எதை சதி என்று நினைத்தானோ அது கார்த்திகாவின் கையெழுத்திலேயே அவனது கடைசி நம்பிக்கையை தகர்த்தது. விடைத்தாளில் கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆத்திரம் தலைக்கேற கார்த்திகாவை பார்த்து கத்தினான். என்னடி இது? ஒவ்வொன்றையும் படம் வரைஞ்சி உனக்கு சொல்லி கொடுத்தனே, ஏதோ பெரிய ஆள் மாதிரி படிச்சிடுவேன்னு சொன்னியே, இங்கே பாரு, ஒரு பாடம் கூட பாஸ் ஆகலை. ஒரு கேள்வியை கூட ஒழுங்காக வாசித்து அதுக்கு பதில் எழுத தெரியாதா உனக்கு? கார்த்திகா கலங்கிய கண்களுடன், இல்லைங்க, நான் கரெக்டாக தான் எழுதினேன், அந்த பேப்பரில் கேள்வி தான் தப்பு என்று எதையோ விளக்க வர தீபக்கின் கோபம் கட்டுக்கடங்காமல் போனது. நிறுத்தடி, அப்படியே ஒரு அறை விட்டன்னா எங்கே போய் விழுவன்னு தெரியாது. எப்பவும் இப்படி அப்பாவி மாதிரி பேசி பேசியே தானே என்னை ஏமாற்றி வச்சிருக்க என்று அவன் எகிறினான். பதறிப்போய் ஓடி வந்த பொன்னம்பலம், மாப்பிள்ளை விடுங்க மாப்பிள்ளை, ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் என்று சமாதானம் செய்ய முயன்றார். சும்மா இருங்க மாமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? காலேஜில் சவால் விட்டுட்டு வந்தேன். இவளை வச்சு என்னை அசிங்கப்படுத்தணும்னு திட்டம் போட்ட என்னை வளர்த்த அம்மா அப்பா கிட்ட சவால் விட்டுட்டு வந்தேன். எல்லார் முன்னாடி என்னை இப்போ தலை குனிய வச்சுட்டாள. அந்த சுதிப்புக்கு முன்னாடி நான் இனி எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? என் லட்சியம், என் மானம் எல்லாம் போச்சு என்று தீபக் ஆவேசத்தில் கத்தினான். இவ்வளவு நேரம் மௌனமாக இருந்த கார்த்திகா இப்போது நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீருக்கு பதில் ஒருவித வைராக்கியம் தெரிந்தது. நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு இந்த படிப்பெல்லாம் வராது, என்னோட உலகம் வேற, உங்களோட உலகம் வேறன்னு. ஆனால் நீங்கள் தான் கேட்காம எனக்காக படின்னு கட்டாயப்படுத்தினீங்க. உங்களுக்காகத்தானே நான் 1 வருஷமாக கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதினேன். என் மண்டையில் எதுவும் ஏறலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் நான் என்ன செய்வேன்? தொடர்ந்து அவள் கேட்ட கேள்வி தீபக்கை குத்தியது. நீங்கள் இப்போ கூட உங்களோட லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொருளாக தான் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு தரணும்னு உங்களுக்கு தோணலைல்ல? தீபக் ஆவேசமாக, எதுடி உன்னோட உணர்வு? கல்யாணம் பண்ணியாச்சு, சந்தோஷமாக இருக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இது தானே உனக்கு என்னைக்குமே எண்ணம் பூரா அதில் தானே இருக்குது என்று கொச்சையாக கேட்க கார்த்திகா அதிர்ந்து போனாள். மனுஷனா நீங்கள்? என்ன பேசுகிறீங்க? ஒரு பொண்ணு தன்னோட பாசத்தை வெளியே காட்டுனா அவளை இப்படி கீழ்த்தரமாக நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன் தானா? கல்யாணமான பொண்ணுக்கு ஆசை இருக்காதா? போகிற வழியில் ஒரு குழந்தைய பார்க்கும்போது ஏக்கம் வராதா? அதை கூட புரிஞ்சிக்க தெரியாத கல்லு மனசுக்காரர் நீங்கள் என்று அவள் வெடித்து அழ பொன்னம்பலம் இடையில் வந்தார். மாப்பிள்ளை, எதுக்காக இப்படி தேவையில்லாமல் மாறி மாறி பேசிட்டு? விடு கார்த்திகா, விடுங்க மாப்பிள்ளை, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் என்று அவர் கெஞ்ச, கார்த்திகா தன் தந்தையை பார்த்து, அப்பா, இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நீங்கள் இடையில வராதுங்கப்பா என்று கராராக சொன்னாள். பெற்ற மகளை அப்படி சொன்னதும் பொன்னம்பலம் அப்படியே உடைந்து போய் ஒரு ஓரமாக அமர்ந்தார். அந்த வீட்டில் நிலவிய அமைதி ஏதோ ஒரு பெரிய பிரிவிற்கான அறிகுறியாக தெரிந்தது. வீட்டில் சத்தமும் அழுகையும் அதிகரித்து கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து தீபக்கின் நண்பன் சந்திரன் அங்கு வந்தான். அங்கே நடக்கும் குழப்பத்தை கண்டு அதிர்ந்தவன் நேராக தீபக்கிடம் சென்று, மச்சான், கொஞ்சம் பொறுமையாயிருடா, எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற? எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் என்று சமாதானம் செய்ய முயன்றான். தீபக் தன் ஆத்திரத்தை அடக்க முடியாமல், என்ன பண்ண சொல்கிற மச்சான்? ஒரு முட்டாளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, எல்லாம் போச்சு, என் வாழ்க்கை, என் லட்சியம் எல்லாம் போச்சுடா என்று கத்தினான். அவன் சொன்ன முட்டாள் என்ற வார்த்தை கார்த்திகாவின் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. அவள் ஆவேசமாக நிமிர்ந்து, என்னவோ என்னால் உங்கள் வாழ்க்கை கெட்டு போன மாதிரி பேசுகிறீங்களே, உங்கள் வாழ்க்கை கெட்டதுக்கு காரணம் உங்களை வளர்த்தவங்க தானே, அவங்க செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும் என்று பதிலடி கொடுத்தாள். உடனே தீபக், ஆமாண்டி, ஆமாம், என்னை வளர்த்தவங்க தான் என் வாழ்க்கையை நாசமாக்குனாங்க. ஆனால் ஒரு பொண்டாட்டியை நீ என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி பேசுகிற என்று சீறினான். கார்த்திகா விடவில்லை. நான் ஆறுதலாக இருக்கணும் தாங்க நினச்சேன், ஒரு அம்மாவை போல் உங்களை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் முதல்ல படிப்பு அப்புறம்தான் எல்லாம்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அப்போது இந்த உலகத்தில் படிக்காதவங்க யாருமே குழந்தை பெற்றுக்க கூடாதா என்று ஆவேசமாக கேட்க, தீபக் அருகில் இருந்த ஒரு பொருளை எடுத்து ஓங்கி தரையில் எறிந்தான்.
எப்போ பார்த்தாலும் குழந்தை குழந்தை குழந்தை, இதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதாடி என்று தீபக் கத்த, கார்த்திகாவும் சளைக்காமல், எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு லட்சியம் லட்சியம் லட்சியம், இதை தவிர உங்களுக்கும் வேற ஒன்றும் தெரியல, நம்ம 2 பேருக்கும் சரிப்பட்டு வராது, வேண்டாங்க விட்டுடுங்க என்று வெடித்தாள். அந்த வார்த்தையை கேட்டதும் தீபக் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான். கார்த்திகா, இப்போ நீ என்ன சொன்ன என்று அவன் திகைத்து கேட்க, கார்த்திகா தன் முடிவில் உறுதியாக நின்றாள். எப்பவுமே நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களால் அமைச்சு தரவே முடியாது. அதே மாதிரி உங்கள் லட்சியத்துக்காகவும் என்னால் இனிமேல் போராட முடியாது. என்னால் முடியலைங்க, அதனால் என்னை விட்டுடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கேயே அமர்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அந்த அறையில் மௌனமும் கார்த்திகாவின் அழுகை சத்தமும் மட்டுமே எஞ்சி நின்றன. சந்திரன் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்க, பொன்னம்பலம் தன் மகளின் நிலையை பார்த்து நிலைகுலைந்து நின்றார். கார்த்திகா சொன்ன அந்த வார்த்தைகள் தீபக்கின் காதுகளில் இடி போல விழுந்தன. அவன் கண்கள் சிவக்க அவளை பார்த்து, ஏ கார்த்திகா, இப்ப நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் என்று குரலில் நடுக்கத்துடன் கேட்டான். கார்த்திகா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு விதமான மரத்து போன உணர்வோடு அவனை ஏறிட்டு பார்த்தாள். ஏன், நீங்கள் தான் பெரிய படிப்பாளியாச்சே, நான் சொன்னதுக்கு அர்த்தம் கூட உங்களுக்கு புரியலையா என்ன? நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு சொன்னேன். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு எங்கள் அப்பா கூடவே நான் இருந்துடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு நல்ல படித்த பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றிக்கோங்க என்று மிக தெளிவாக சொன்னாள். அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீபக்கின் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்தன. அவனால் நிற்க முடியாமல் அப்படியே பின்னால் இருந்த சுவரில் சாய்ந்து கொண்டான். முட்டாள் மாதிரி பேசாத கார்த்திகா, எனக்கு உன்னை விட என்னோட லட்சியம்தான் முக்கியம்னு நான் நினச்சிருந்தா உன்னை பற்றின உண்மை தெரிஞ்ச அந்த நிமிஷமே உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிருப்பேன். ஆனால் நான் அப்படி செய்யலையே. வேற யாரோ ஒரு பொண்ணை முன்னேற வைக்கிறது என் லட்சியமே இல்லை. என் பொண்டாட்டியான ஒன்றை முன்னேற வைக்கிறது தான் என்னோட லட்சியம். தயவு செஞ்சு இதை புரிஞ்சிக்கோ என்று அவன் குரல் தழுதழுக்க சொன்னான். ஆனால் கார்த்திகா எதற்கும் அசையவில்லை. அவளது மனது வைராக்கியத்தில் கல்லாகி போயிருந்தது. இல்லைங்க, முடியாது. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட என்னால் உங்கள் கூட வாழ முடியாது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த தகுதி எனக்கு கிடையாது. நான் எதிர்பார்க்குற அந்த பாசம் உங்ககிட்ட கிடையாது. இதுக்கு மேலே நாம் ஒன்றா இருக்கிறது 2 பேருக்கும் வேதனை தான் மிஞ்சோம் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டு திரும்பி நின்று கொண்டாள். தீபக் அவளுக்கு பதில் பேச முடியாமல் அப்படியே திகைத்து நின்றான். இதுவரை அவன் சந்தித்த சவால்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்று அவன் உயிராக நினைத்தவளை அவனை வேண்டாம் என்று உதரும்போது அவனது அத்தனை ஆளுமையும் அங்கே சுக்கு நூறாக உடைந்து போயிருந்தது. தீபக் தவிப்புடன் பொன்னம்பலத்தை பார்த்தான். மாமா, நீங்களாவது இவளுக்கு சொல்லி புரிய வைங்க. இவ ஏதோ கோபத்தில் பேசுகிறா. நாம் பிரிஞ்சிடலான்னு அவள் சொல்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு அவளுக்கு தெரியல என்று கெஞ்சினான். பொன்னம்பலம் தீபக்கை ஏறிட்டு பார்த்தார். அவர் கண்களில் இதுவரை இல்லாத ஒரு வேதனையும் நிதானமும் இருந்தது. நான் என்ன தம்பி சொல்கிறது? அப்போ உங்களுக்குள்ள நிஜமாவே எதுவுமே நடக்கலையா என்ற அந்த ஒரு கேள்வியை மிக அமைதியாக கேட்டார். தீபக் அதிர்ந்து போனான். மாமா, பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க என்று அவன் ஆத்திரத்துடன் சொல்ல, பொன்னம்பலம் தன் குரலை உயர்த்தினார். இங்கே பாருங்க மாப்பிள்ளை, உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாவும் தன்னோட பொண்ணு சந்தோஷமாக வாழணும் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அவளை படிக்க வைக்கணும்னு நினச்சிங்க, அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அவளுக்கு உடம்பு முடியாதப்ப கூடவே இருந்து பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளவு நாள் ஆகியும் நீங்கள் இன்னும் அவ கூட ஒரு புருஷனாக வாழலைங்கிற உண்மையை என்னாலேயே தாங்கிக்க முடியலையே தம்பி. அப்போ ஒரு பொண்ணா அவ மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். பொன்னம்பலம் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தார். ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் கதையோட இந்த பகுதி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகங்களை தெரிஞ்சிக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.